என்னோட பையன் முட்டையே சாப்பிட மாட்டான். அவிச்ச முட்டை, ஆம்லேட்டுன்னு எப்படி போட்டு கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டான். ஒரு நாள் இது முட்டைன்னே தெரியாத அளவுக்கு முட்டை சாதம் செஞ்சு கொடுத்தேன். இந்த சாதம் கொடுத்து விட்டா மட்டும் டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். உங்கள் பிள்ளைங்களும் யாராவது முட்டை சாப்பிடாம இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒன்று கீரி சேர்த்துருக்கேன் உரைக்குன்றனால. அப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு மசாலாஸ்க்கு காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் மல்லித்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட சேர்த்தா போதும். அப்புறம் மஞ்சப்பொடி கொஞ்சமாக, அப்புறம் மிளகுத்தூள் அது ஒரு ஸ்பூனு, அப்புறம் தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா நம்ம கிளறினோம்னா நல்லா உதிரியாக கிடைக்கும். இதோடு அப்படியே சாப்பாட்டை போட்டு பெரட்டினோம்னா முட்டை சாதம் ரெடி. இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அது போக நம்ம சாப்பாடெலாம் மிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது மாதிரி முட்டை சாதம் கிளறி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.